இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நாம் இழந்ததை மீட்க, மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டை இலை. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் லஞ்சம், ஊழல் தலைவிரித்தாடுகிறது என எதிர்க்கட்சிகள் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றன. இப்போது அதை நிரூபிப்பது போல் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. தேர்தலுக்கு தேவையான உபகரணங்களை தாமதமின்றி எடுத்துச் செல்ல அரசு அதிகாரிகளிடமே அரசு அலுவலர்கள் லஞ்சம் கேட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். தமிழகத்தின் 39 தொகுதி லோக்சபா தேர்தல், விளவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலுக்கு தேவையான எழுது பொருட்கள் சென்னை கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள அரசு எழுதுபொருள் அலுவலகத்திலிருந்து அனுப்பும் பணி 3ஆம் தேதி துவங்கியது. ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள துணை தாசில்தார், வருவாய் ஆய்வாளர்கள் வாகனங்களுடன் சென்னை வந்து தங்களுக்கு தேவையான எழுது பொருட்களை பெற்றுச் செல்கின்றனர். இப்படி அனுப்பப்படும் எழுது பொருட்களை விரைவாக வழங்க வேண்டுமென்றால் 5000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டுமென எழுதுபொருள் அலுவலகத்தில் பணிபுரியும் ரவி அரசு அதிகாரிகளிடமே லஞ்சம் கேட்டுள்ளார். இது அதிகாரிகளிடம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்படி அரசு அலுவலர்களான தங்களிடமே அரசு துறையில் பணியாற்றும் ஒருவர் லஞ்சம் கேட்கிறாரே என ஆதங்கப்பட்ட ஊழியர்கள் மாவட்ட தேர்தல் அலுவலரான கலெக்டர்களிடம் இத்தகவலை தெரிவித்தனர். இதை சிலர் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ராமநாதபுரம் மாவட்ட தேர்தல் அலுவலர் அரசு எழுதுபொருள் அலுவலக உதவி இயக்குநருக்கு இது தொடர்பாக புகார் கடிதமே அனுப்பிவிட்டார். அதில் அவர் கூறியதாவது: எழுது பொருட்களை விரைவாக பெற அரசு எழுதுபொருள் அலுவலகத்தில் பணியாற்றும் ரவி என்பவர் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். எங்கள் மாவட்ட அலுவலர்கள் தர மறுத்துள்ளனர். அதனால் அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த அலுவலர்கள் பணம் கொடுத்துள்ளனர். அதனால் அவர்களுக்கு முன்னுரிமை அளித்து பொருட்கள் அளிக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு தேவையான எழுது பொருட்களை அரசு இலவசமாக வழங்கி வருகிறது. அதை பெற்றுச் செல்ல அரசு அலுவலர்கள் ஏன் பணம் கொடுக்க வேண்டும்? எழுதுபொருள் அலுவலகத்தில் அனைத்து இடங்களிலும் பணம் கொடுத்தால்தான் வேலை நடக்கும் என்ற சூழல் உருவாக்கப்பட்டுள்ளது என புகாரில் கூறியிருந்தார். இதைத் தொடர்ந்து அரசு எழுதுபொருள் துறை உதவி இயக்குநர் செந்தில்குமார் 6ஆம் தேதி தமிழகம் முழுவதும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் ராமநாதபுரம் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்களிடம் ரவி என்பவர் 5000 ரூபாய் பணம் கேட்டுள்ளதாக புகார் வந்தது. எனவே அனைத்து பிரிவு கண்காணிப்பாளர்களும் தங்கள் பிரிவில் பணியாற்றும் பணியாளர்களில் யாரேனும் எழுது பொருட்களை வழங்க பணம் பெற்றிருந்தால் அதன் விபரத்தை அனுப்பி வைக்கவும் என குறிப்பிட்டிருந்தார். அரசு வழங்கும் பொருட்களை அரசு துறைகளுக்கு எடுத்துச் செல்வதற்கு முன் அதிகாரிகளிடமே அரசு ஊழியர்கள் லஞ்சம் கேட்டது அனைத்து தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. அதே நேரம் தேர்தலுக்கு தேவையான பொருட்கள் கொள்முதலில் பெரும் மோசடி நடந்துள்ள தகவலும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஊழியர்கள் சிலர் கூறியதாவது: ஓட்டுப்பதிவு முடிந்ததும் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரம், ஓட்டு பெட்டிகள் சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பான அறைகளில் வைக்கப்பட்டு அந்த அறையும் சீல் வைக்கப்படும். சீல் வைக்க அரசுக்கு பயன்படுத்தப்படும் இதை கொள்முதல் செய்ததில் 40 லட்சம் ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளது. அரக்கு கொள்முதல் செய்ய டெண்டர் கோரப்பட்ட நிலையில் ஆளும் கட்சி பிரமுகர்கள் சிலர் தலையிட்டுள்ளனர். 3 முறை சோதனை செய்து தரமற்றது என கூறப்பட்ட நிறுவனத்திடம் சப்ளை ஆர்டர் இல்லாமலேயே 40 டன் அரக்கு வாங்கப்பட்டுள்ளது. 1 கிலோ அரக்கு 100 ரூபாய், ஆனால் 250 ரூபாய் வரை கொடுத்து வாங்கப்பட்டுள்ளது. இப்படி வாங்கப்பட்ட தரமற்ற அரக்கை பயன்படுத்தினால் 1 மணி நேரத்தில் சீல் கீழே விழுந்துவிடும். இது தேர்தல் கமிஷனுக்கு தெரிய வந்ததும் அந்த அரக்கை பயன்படுத்த வேண்டாம், அந்தந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் அந்தந்த பகுதியில் வாங்கிக் கொள்ளவும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தரமற்றது என தெரிந்தும் கமிஷனுக்காக வாங்கப்பட்ட 40 டன் அரக்கு அரசு எழுதுபொருள் அலுவலகத்தில் யாருக்கும் பயன்படாமல் வைக்கப்பட்டுள்ளது. இது தவிர காகிதம் உட்பட எழுதுபொருள் துறை வாயிலாக கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களில் பெரும் ஊழல் நடந்துள்ளது. இதுகுறித்து முறையாக விசாரணை நடத்தினால் பல உண்மைகள் வெளிவரும். இவ்வாறு அவர்கள் கூறினர். இதுகுறித்து அரசு எழுதுபொருள் அலுவலக பொது மேலாளர் பாலசுப்ரமணியனிடம் கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமில்லை, பணம் கேட்டதாக புகார் வரவில்லை, பொருட்கள் சீராக மாவட்டங்களுக்கு வழங்கப்படுகின்றன என்று விளக்கமளித்தார்.